ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம. இன்னைக்கு மார்கழி மாதம் 4ஆம் நாள். இன்னைக்கான பாசுரத்தை பார்க்கலாம். ஆழிமழைக்கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வழம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் என்பாவாய். இந்த பாசுரத்தோட விளக்கத்துக்கு முன்னாடி இந்த பாசுரத்துடைய சிறப்பு பார்ப்போம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் எவ்வளவு அழகா தமிழுக்கே உரித்தான அந்த சிறப்பு ழகரத்தை பயன்படுத்தியிருக்கான்னு பாருங்க. ஒவ்வொரு வரியிலையும் குறைந்தது 2 ழகரத்திற்கு குறையாமல் ஆண்டாள் பயன்படுத்தியிருக்கா. ரொம்ப அழகில்ல? இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மழையானது எப்படி உருவாகுதுங்கிறத நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கா. கடல்ல இருந்து நீர் ஆவியாகி அந்த நீர் மழை மேகமும் உருவாகி அந்த மழை மேகம் கருமேகமாக உருவாகி நமக்கு மீண்டும் மழையாக வருதுங்கிறத ரொம்ப அழகாக ஆண்டாள் இந்த பாசுரத்தில் நமக்கு சொல்லியிருக்கா. அதுவும் இந்த மழை மேகம் எப்படி இருக்குன்னா எம்பெருமானுடைய திருமேனி அளவுக்கு கருத்து இருக்கான். எப்படி மழை மேகமானது நமக்கு மழையை பொழியுதோ அதே போல எம்பெருமானுடைய கருத்த திருமேனி நமக்கு கருணைங்கிற மழையை பொழியும்னு சொல்றா. அந்த மழையை எப்படி பொழியணும்னு சொல்றா. எம்பெருமானுடைய திருக்கரங்கள்ல இருக்க அந்த சாரங்கம்ங்கிற வில்லிருந்து அம்பு புறப்பட்டா எந்த வேகத்தில் இருக்குமோ அப்படி அந்த மழை இந்த பூமிக்கு வரணுங்கிறத ஆண்டாள் நமக்கு சொல்றா. ரொம்ப அழகா இருக்குல்ல? நாளைய பாசுரத்தை நாளைக்கு பார்க்கலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதி ராமானுஜாய நம. ஸ்ரீமத் வரவரமுனையே நம.